அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இறை நேசர்களுக்கு அற்புதம் செய்யக்கூடிய சில வாய்ப்புகளை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். அந்த அற்புதங்களை அவர்கள் நினைத்த நேரத்தில் நினைத்த விதமாக செய்ய முடியாது என்பது குறித்த செய்திகளை கடந்த சில வாரங்களாக நம்ம பார்த்து வருகிறோம். அந்த வகையில் ஈசா நபி அவர்கள் செய்த சில அற்புதங்களை திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவங்க என்ன அற்புதம் செய்வாங்கன்னு கேட்டால், களிமண்ணில் பறவையை போல செய்வாங்க, செய்து ஊதி விடுவாங்க, அது பறவை மாதிரி பறந்து போகும். இப்படிங்கிற மாதிரி ஒரு அற்புதத்தை காட்டி இறை தூதர் என்று நிரூபிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் அந்த வாய்ப்பை கொடுக்குறான். அதை பற்றி சொல்லும் பொழுது ஈசா நபியை மக்கள்கிட்ட போய் சொல்கிறாங்க, இன்னி அகுலக்குலக்கும் மின தீனி கஹையத்தி தயிரி, நான் களிமண்ணிலிருந்து பறவையை போல தயார் செய்கிறேன், அன்புகுபிகி, அதில் நான் ஊதுகிறேன், கூணு தயிரன், அது பறவையாக மாறிவிடுகிறது என்று சொல்லி இறை தூதர் என்பதற்கு அத்தாட்சியை மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. அதை சொல்லும்போது என்ன செய்கிறாங்கன்னா, பறவையாக மாறிவிடும், இதுனில்லா, அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் மாறும். எனக்கு முடியாது, பறவை மாதிரி செய்வேன், செஞ்சு ஊதுனவுன்னெல்லாம் ஆகாது, அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு அல்லாஹ்வுடைய கட்டளை கொண்டு தான் இது நடக்கும் என்று சொல்லி ஈசா நபி சொன்னதாக 3வது சூறாவில் 49வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி உபரி உல் அக்மக உல் அபுரச, அவங்களுக்கு கொடுத்த அற்புதத்தில் ஒரு அற்புதம் என்னன்னு சொன்னால், பிறவியில் பார்வை இல்லாமல் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பார்வை வர செய்வது அவங்களுக்கு கொடுத்த ஒரு அற்புதம். அதே மாதிரி வெண்குஷ்டம், வெள்ளையா இருக்கிற உடம்புலாம், அந்த மாதிரியான நோய் உள்ளவங்களுக்கு குணமாக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை எல்லாம் கொடுக்குறான். அதையும் ஈசா நபி மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க, உபரி உல் அக்குமக உல் அபுரச, பிறவி குருடையும் இந்த வெண்குஷ்டத்தையும் நான் நீக்குகிறேன், உஹியில் மௌத்தா, இறந்தவரை கூட சில நேரத்தில் உயிர்ப்பித்து காட்டணும். இறந்தவர் உயிர்ப்பிக்க முடியாது, ஒரு ஆள் இறந்து கிடப்பார், அவர் அல்லாஹ்வுடைய கட்டளை எப்படி எந்திரினோன்னு எந்திரிச்சிருவார். இது எப்பவும் நடக்காது, அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு அதையும் நான் செய்து காட்டுவேன், இதுனில்லா, அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு செய்து காட்டினேன் என்று ஈசா நபி மக்கள்கிட்ட சொல்றாங்க. அப்ப இறந்தவரை ஒரு சில நேரங்களில் உயிர்ப்பித்து காட்டியிருக்கிறார்கள், பிறவிக்கு பார்வை வழங்கி இருக்கிறார்கள், வெண்குஷ்டத்தை போக்கி இருக்கிறார்கள், களிமண்ணிலேயே பறவை மாதிரி செஞ்சு அதை நிஜப்பறவை மாதிரி பறக்க வைத்திருக்கிறார்கள். இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா, இதுனில்லா, அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டுதான் செய்தேன் அப்படிங்கிறத சொல்றாங்க. இதே கருத்தை ஈசா நபியை பார்த்து அல்லாவும் சொல்றான். இது ஈசா நபியை மக்கள்கிட்ட போய் சொன்னது. இதே வார்த்தையை இதே விஷயத்தை ஈசா நபியை நோக்கி அல்லாஹ் பேசும் பொழுது, நீ பறவையிலிருந்து களிமண்ணில் பறவையை போல செய்வாய், எனது கட்டளை பிரகாரம் அது பறவையாக மாறும். ஈசா நபிட்டு அல்லாஹ் பேசுறான். இது தகுலுக்கு மின தீனி கஹையத்தி தயிரி, இது நீ எனது கட்டளையை கொண்டு பறவை போன்ற ஒரு வடிவத்தை நீ உருவாக்குவாய். இப்போ தன்புகு பீகா, அதை உருவாக்குறதுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை வேணும். இப்போ தன்புகு பீகா இப்போ தக்கூணு தயிரம் இது நீ அதில் ஊதுவாய், எனது கட்டளை பிரகாரம் அது பறவையாக மாறும். ஈசா நபிக்கு இந்த அற்புதத்தை கொடுக்கும்போது என்ன சொல்கிறான், இப்படி சொல்லி கொடுக்குறான், நீ இது மாதிரி பறவை மாதிரி செய், என் பேரை சொல்லி செய், என் பேரை சொல்லி ஊது, அது பறவையாக மாறிவிடும் என்று என்னுடைய அனுமதியோடு என்னுடைய கட்டளைப்படி நீ செய்வாய் என்கிற ஒரு விஷயத்தை 5வது சூறாவோட 110வது வசனத்தில் இதே சொல்லி காட்டுகிறான். இதே பிறவி குருடைய வெண்குஷ்டத்தை குணமாக்கினதை பற்றி சொல்லும் பொழுதும் இதே வார்த்தையை தான் சொல்றான். ஒத்துபுரி உள் அக்குமக உள் அபுரச இது நீ வெண்குஷ்டத்தையும் பிறவி குருடையும் எனது கட்டளை பிரகாரம் நீ நீக்குவாய், குணமாக்குவாய் அப்படின்னு அல்லாஹ் ஈசா நபிட்ட சொல்லுகிறான். இது துகுரிஜுல் மௌத்தா இது நீ இறந்தவர்களை எனது கட்டளை பிரகாரம் நீ உயிராக்குவாய். அப்ப சில நேரங்களில் நபீண்டு அவங்க எனக்கு லேசில் நம்ப மாட்டாங்க. எதுக்கு இவ்வளவு அற்புதம் கொடுக்கப்படுதுன்னா, உலகத்தில் படைக்கப்பட்ட சமுதாயங்களை கேடு கட்டவங்க இந்த யூத சமுதாயத்தவர்கள், அவங்க நபிமார்களே கொலையெல்லாம் பண்ணிட்டானுவோம்.
அவங்க தான் நபிமார்களை முக்கியமாக ஏற்றுக்கொள்ள ரொம்ப கடமைப்பட்டவங்க. நிறைய நபிமார்கள் அவங்கள்ட்ட தான் வந்திருக்கிறாங்க. ஆனாலும் நபிமார்களை ஏற்றுக்கொள்ளாமல் கொலை செய்கிற அளவுக்கு போகிற ஆட்களாக இருக்கிறதுனால இவங்களுக்கு நிறைய அற்புதத்தை கொண்டே அவர் காட்டுறாரு. அவர் இறை தூதர் நிரூபிப்பதற்காக வேண்டி இவர் ஒவ்வொரு செத்தவங்களை உயிராக்குற பெரிய அற்புதம் தானே. இதை பார்த்தாவது தூதர் நம்புங்கடா, வெண்குஷ்டம் பிறவி குருடையில் வர்றதெல்லாம் நீக்க முடியாது, எந்த மருத்துவத்திலையும் முடியாது, அப்படியான ஒன்றை நான் செஞ்சிடறேன், இதையச்சியாவது நீங்கள் நம்புங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்காக பெரிய அற்புதங்களை ஈசா நபிக்கு எல்லாம் கொடுக்குறான். அப்போ இந்த அற்புதங்கள்லாம் கொடுத்ததுனால அவர் இறைத்தன்மை பெற்றவர் ஆகிட்டார். தான் அடிப்படை. அல்லாஹ் கொடுத்தான். இந்த அற்புதம் செஞ்சதுனால தான் அவர் அல்லாஹ்வுடைய மகன் என்றெல்லாம் நினைக்கிறாங்க. எதனால் நினைக்கிறாங்க? இவ்வளவு பெரிய அதிசயங்களை நிகழ்த்தியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வேதங்களில் எழுதி வைத்து கொண்டு அவரை கடவுளுடைய குமாரன் என்ற அளவுக்கு அவங்க மதிக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த சில அற்புதங்கள் தான் காரணம். இஸ்லாம் அதுக்கு என்ன விட சொல்லுதுன்னா, அவர் செய்யலை, அவர் சுயமா செய்யலை, என்னுடைய கட்டளை பிரகாரம் செஞ்சார் என்று சொல்லுகிறது. அப்ப எது உண்மை என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த கருத்து தான் உண்மை. ஏனென்று கேட்டால், இவரை கொல்வதற்கு முயற்சி பண்றாங்க. கொல்வதற்கு முயற்சி பண்ணும்போது ஓடுகிறார். இவர் ஒரு மந்திரவாதியாக அவர் இருந்திருப்பாரையானால், இது நினைச்ச நேரத்தில் அற்புதம் செய்பவராக இருந்தாரையானால், செத்தவரையே உயிராகக்கூடிய இருந்திருப்பாரையானால், அவருடைய அற்புத சக்தியை கூட அத்தனை பேர் அழிச்சிருப்பார்ல, கிட்ட நெருங்காம ஆக்கியிருப்பார்ல, அவங்களுடைய கண்களுக்கு படாம தன்னை மறைத்து கொண்டிருப்பார்ல. ஒண்ணுமே செய்ய முடியல. அவங்க நம்பிக்கை பிரகாரம், கிறிஸ்தவர்கள் நம்பிக்கை பிரகாரம் அவர் கொல்லவே போட்டுட்டார். நம்முடைய நம்பிக்கை பிரகாரம் அவர் அல்லாஹ் உயர்த்தி கொண்டான். உயர்த்தி தான் காப்பாற்றினானே தவிர அவர் தன்னை காப்பாற்றி கொள்ள முடியல. அப்ப இந்த அற்புதம் செய்தது அவருக்குரிய ஆற்றலாக இருக்குமையானால் கிட்ட எவனா நெருங்கி இருப்பானா? நெருங்க விட்டுருப்பானா? அப்ப அவர் மனிதரை போலவே தான் அவர் நெஞ்சிருக்காரு, பயந்து ஓடி இருக்கிறார் என்பதை நம்ம காக்குறோம். அதே மாதிரி இவ்வளவு அற்புதங்கள்லாம் செஞ்ச பிறகு என்ன செய்யறாங்கன்னா, மேலும் அற்புதம் கேட்கறாங்க. இவ்வளவு அற்புதம் செஞ்சு காட்டுறாரு. என்ன கேட்கறாங்கன்னா, ஈசாவே இந்த இறைவன்கிறிய உன்னுடைய இறைவன் வானத்திலிருந்து ஒரு உணவு தட்டை எங்களுக்கு இறக்கி தருவானா? ஒரு விருந்து சாப்பிடணுங்க, வானத்திலிருந்து உணவோட தட்டி இறங்கணும், அதை நாங்கள் திருவிழாவை கொண்டாடணும். அப்படி உனது இறைவனுக்கு செய்ய முடியுமா? இவ்வளவு செஞ்ச அற்புதத்தை காட்டுறாரு. திருப்தி பட மாட்டேங்கிறாங்க, நம்ப மாட்டேங்கிறாங்க, இறைத்தோடு நம்ப மாட்டேங்கிறாங்க. கேட்கிறாங்க, இது காலல் ஹபாரியூன யா ஈசபன மரியம் ஹல் எஸ்தத்தி ஒரு ரப்புக்க என்சில் அலைனா மாயுதத்தை மினசமா, வானத்திலிருந்து ஒரு உணவு தட்டை உமது இறைவனால் இறக்கி தர முடியுமா அப்படின்னு அல்லாவுக்கு 7 மாண்டு கேட்கிறாங்க. ஈசா நபி சொல்றாங்க, இத்தக்குள்ளா பயந்துக்கிறங்க, அல்லாவுக்கு 7 மாண்டு கேட்காதீங்க என்று சொல்லிட்டு, நாங்க சந்தேகப்பட்டு கேட்கல, நாங்கள் ஒரு மன நிறைவுக்காகத்தானே இதை கேட்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே ஈசா நபி என்ன செய்யல, உடனே செய்யணும் பாருங்கன்னு சொல்லல, அல்லாஹ் துவா செய்கிறார். அவருக்கு அந்த அற்புதம் செய்யற சக்தி இருந்தா இது என்ன பெரிய பிரச்சனை, இதோ பார் இறங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. அவர் என்ன செய்யறாருன்னா, அல்லாஹும்ம ரப்பனா அன்சில் அலைனா மாயுதத்தை மினசமா, இறைவா வானத்திலிருந்து ஒரு உணவு தட்டை இறக்கி வைப்பாயாக, அது எங்களுக்கு திருநாளாக அமையும் அப்படின்னு கேட்கிறாரு. அல்லாஹ் நான் இறக்கி வைக்கிறேன் என்று சொல்கிறான். இது 5வது சூறாவுல 113 114 வசனங்கள் நீங்கள் பார்க்கலாம். அப்ப அந்த அற்புதங்கள் அவங்க நினைச்ச மாதிரி செய்யக்கூடியவர்களாக இருக்கவில்லை என்பதற்கு இதுதான் ஒரு முக்கியமான ஆதாரமா இருக்கிறது. இந்த இடத்தில் தான் இந்த பெரியார்கள் மகான்கள் அற்புதம் செய்கிறாங்க என்று சொல்லி அவங்களுக்கு கடவுள் தன்மை இருப்பதாக நினைத்து அவங்கள்ட்ட பிள்ளைய கேட்கறது, ரிசுக்கு கேட்கறது, செல்வத்தை கேட்கறது, வசதி வாய்ப்புகளை கேட்கறது, பதவியை கேட்கறது, எல்லாமே அந்த அற்புதம் செய்தார்கள் என்று கற்பனை கதைகளை வைத்து கொண்டு பெரியார்கள்ட்ட போய் கேட்கிறாங்கல்ல, பெரியார் மகான்கிட்ட கேட்கிறாங்கல்ல, அந்த மாதிரி வந்துடக்கூடாது. கல்யாணேஸ்வரனை இவ்வளவு அற்புதத்தையும் கொடுத்துட்டு மண்டையில தட்டுற மாதிரி சில அறிவுரைகளை குரான்ல வச்சிருக்கான். இவ்வளவு அற்புதத்தை கொடுத்துட்டு என்ன செய்யறான்னு கேட்டா, மல் மசீஹ் இப்னு மரியம் இல்லா ரசூல், இந்த மசீஹ் இருக்கிறார, மசீஹ்னா ஈசா நபிக்கு இன்னொரு பேர், இந்த மசீஹ் இருக்கிறார அவர் வெறும் தூதர் தான், அல்லாஹ் கிடையாது. மல் மசீஹ் இப்னு மரியம் இல்லா ரசூல், மசீஹ் ரசூல் தான். கது ஹலத்துமின் கபலிஹி ருசுல், அவருக்கு முன்னாடி பல ரசூல்மார்கள் போயிட்டாங்க, இவருக்கு மட்டும் முதல் ரசூல் கிடையாது, இதுக்கு எத்தனை ரசூல்மார்கள் போய்விட்டார்கள். உம்முஹு சித்திகா, அவங்க தாயார் ஒரு உண்மையாளராக இருந்தார், அவ்வளவுதான். அவரும் கடவுள் கிடையாது, இவரும் கடவுள் கிடையாது, அவங்க அம்மாவும் கடவுள் கிடையாது என்று சொல்லிவிட்டு, கானா யகுலானி தாம், அந்த இருவரும் உணவு உண்பவர்களாக இருந்தார்கள். 2 பேரும் சாப்பிட்டாங்களா இல்ல, அல்லாஹ் என்ன செய்யறான், கானா யகுலானி தாம், நீ அதை செஞ்சாரு இதை செஞ்சாருன்னு கடவுள் தன்மை இருப்பதா நினைக்கிறார். பிறவி குருட குணமாக்குனாரு, குஷ்டத்தை குணமாக்குனாரு வச்சு கடவுள் தன்மை வந்தா நீ நினைக்கிறாய். ஆனா அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையா? சாப்பிடாமல் வாழ முடியல இல்ல, சாப்பிட்டார்கள் என்று சொன்னால் மலைஜலம் கழிப்பார்கள்ல,
வயிற்றுல மலை ஜலத்தை சுமந்திருப்பார்கள்ல, எப்படி நீங்க கடவுளுங்க அல்லாஹ் கேட்கிறான். இந்த அற்புதத்தை பண்ணி பாக்குறிய, இதெல்லாம் அங்கங்க நடந்த ஓரிரண்டு சம்பவங்கள். இது தினசரி சம்பவம். இது சாப்பிடுவதும் மலஜலம் கழிப்பதும் அன்றாடம் அவர் நடக்கக்கூடிய சம்பவங்கள். அன்றாடம் அவர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார், அன்றாடம் மலஜலம் கழித்து கொண்டிருக்கிறாரு. நீ வந்து கண்ணு தெரியாத குணமாக்குனான்னு ஒரே ஒரு நாள் நடந்த ஒரே ஒரு சம்பவத்தை வைத்து நீ கடவுள் தன்மை கொடுக்குறியா என்பதை மறுப்பதற்கு அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, கானா யகுலானித்தா, அந்த ரெண்டு பேரும் ஈசா நபியும் அவங்களுடைய அம்மா ரெண்டு பேருமே உணவு உண்பவர்களாக இருந்தார்கள் சொல்லிட்டு அல்லாஹ் என்ன செய்யறான்னா, எப்படி பாயிண்ட் பிடிச்ச பாத்தியான்னு கேட்கிறான். உங்களுக்கு ஒரு சிந்தித்து பார். கைஃபனும் பையன் உலகம் லாயார், எப்படி சான்றுகளை நான் தெளிவுபடுத்துகிறேன், இவர்கள் எப்படி தடம் புரண்டு போகிறார்கள், நான் எப்படிப்பட்ட பாயிண்ட் எடுத்து வைக்கிறேன். சாப்பிட்டாங்கன்னு பாயிண்ட் எடுத்து வைக்கிறேன். நீ என்ன செய்யற, பிறவி கூட குணமாக்குனாருங்கிற ஒரே ஒரு தடவை ஒரு நாள் செஞ்சு நீ சொல்லி காட்டுகிறார். நான் தினசரி அவர்கள் என்னவா இருந்தார்கள், பசியில சாப்பிடாம உங்களுக்கு இருக்க முடியல, உணவு இல்லாமல் உங்களுக்கு வாழ முடியாது, தண்ணி குடிக்காம வாழ முடியாது, குடிச்ச தண்ணீரையும் குடிச்ச சாப்பாட்டையும் வெளியேற்றாமல் வாழ முடியாது, இப்படி இருந்தாங்க என்று நான் பாயிண்ட் எடுத்து வைக்கிறேன். நீ என்ன செய்யற, அதை விட்டு வேற ஒரு விஷயத்தின் பக்கம் தேசிய திரும்பி போகிறாய் நல்லா கேட்கிறான். இது 5வது சூறாவுல 75வது வசனத்தில் சொல்றான். அப்ப அற்புதம் கொடுக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் எப்படி இருந்தாங்க, நீ எந்த அவுளியா மகானா கொண்டு வா, சாப்பிடாத ஒரு அவுளியா கொண்டுட்டு வா, தண்ணியே குடிக்காத ஒரு அவுளியாவை கொண்டுட்டு வா, மலஜலம் கழிக்காத ஒருத்தரை கொண்டுட்டு வா, இல்ல. அப்ப நீ எந்த ஒரு மகான் பெரியவர்னு சொன்னாலும் கூட இவங்கெல்லாம் அற்புதங்கள் நிகழ்த்த அதிகாரம் படைத்தவர் இல்ல, ஒரு பேச்சுக்கு வைத்துக் கொண்டார். இந்த அவுளியாக்கள் என்பவர்களும் அற்புதம் செய்யக்கூடியவர்கள் என்று ஒரு பேச்சுக்கு வைத்துக் கொண்டால் அவங்க சாப்பிட்டார்களா இல்லையா, குடித்தார்களா இல்லையா. சாப்பிடவும் குடிக்கவும் ஒருவன் இருப்பானே, ஆனால் அவன் எப்படி கடவுளா இருப்பான், அவன் எப்படி நினைச்சதை செய்வான், அவனுக்கு எப்படி சுயமான ஒரு ஆற்றல் இருக்கும். அந்த சுயமான ஆற்றலின் மூலமாக உண்ணாமல் அவன் இருக்கலாமே, அல்லாஹ் இருக்கிற மாதிரி பருகாமல் இருக்கலாமே, அந்த மாதிரி இருக்க முடிஞ்சா என்று 5வது சூறாவுல 75வது வசனத்துல கேட்கிறான். அதே மாதிரி வந்து இப்ப ஈசா நபியைத்தானே வந்து கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அல்லாஹ் மறுப்பு விடுவான். அந்த மாதிரி அற்புதங்களை வச்சுக்க நீ கடவுள்னு சொன்னாயானால் அந்த ஈசாவுடைய நிலை என்ன தெரியுமா, அல்லாஹ் கேட்கிறான். மசீஹ் ஈசா இருக்கிறாரு, அவர் அல்லாஹ்வுக்கு அடிமையாக இருப்பதற்கு அவர் ஒரு காலம் மறுத்ததில்லை. நான் அடிமை என்றுதான் எப்போதும் தன்னை நினைத்துக் கொண்டிருந்தார். உலல் மலாயிகத்துல் முகர்ரபூன், அல்லாஹ்வுக்கு நெருக்கமான வானவர்கள் இருக்கிறாங்களே, அவங்க கூட அடிமைகளா தான் இருந்தாங்க. அடிமைகள் என்பதை அவங்க என்ன செய்ய ஒரு காலத்திலையும் மறுக்க மாட்டார்கள். ஒமை எஸ்தன்கிஃபன் இபாதத்திகி, அல்லும் ஈசா நபியா இருக்கட்டும், மலக்குகளா இருக்கட்டும், வேற யாரா வேண்டாலும் இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய இபாதத்தை விட்டு எவன் வந்து புறக்கணிக்கிறானோ, பெருமை அடிக்கிறானோ, இலை ஜமியா, அல்லாஹ் வந்து அவங்க அனைவரையும் நரகத்தின் பக்கம் ஒண்ணு சேர்ப்பான். ஈசா நபியை இருந்தாலும் சரி, எனக்கு அடிமை கிடையாது, நான் தான் எல்லான்னு சொல்லிட்டாரே, ஆனால் அவரையும் நான் என்ன செய்வேன், தண்டித்து விடுவேன்கிற அளவுக்கு கடுமையான ஒரு வார்த்தையை எல்லாம் என்ன செய்யறான்டா 4வது சூறாவுல 172வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இன்னும் சொல்ல போனால் அந்த ஈசா நபியை இவ்வளவு அற்புதம் செஞ்சாங்கல்ல, அற்புதம் செஞ்சு அவங்க செஞ்ச வாதம் என்ன, நான் எவ்வளவு அற்புதம் செஞ்சிருக்கிறேன், ஏதாவது என்கிட்ட வாங்க, என்கிட்ட கேளுங்க, எந்த கோரிக்கையா இருந்தாலும் என்கிட்ட வந்து முறையிடுங்க, எந்த குறைக்கு நான் இல்லாம நான் நிறைவேற்றி தர்றேன்ல வாதம் பண்ணனு அவர் பண்ணார். அவர் என்ன வாதம் பண்ணினார் என்று கேட்டால், ஓ காலல் மசீஹு, ஈசா நபி சொன்னார்கள், யா பனி இஸ்ராயில, இஸ்ராயில் மக்களே, ஊபுதுல்லாஹ ரப்பி வ ரப்பக்கும், எனது இறைவனும் உங்கள் இறைவனுமாகிய அல்லாஹ்வை வணங்குங்கள். நீங்க அல்லாஹ்வை தான் வணங்கணும், அவன் எனக்கு அவன் தான் இறைவன், உங்களுக்கு அவன் தான் இறைவன் என்று சொல்லிட்டு முக்கியமான ஒரு அறிவுரையை சொல்றாரு. இன்னஹு மை யுஷ்ரிகு பில்லாஹ், யார் ஒருத்தன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறானோ, என்னை வந்து அல்லாஹ் மாதிரி ஆகி, அதன் அர்த்தம் இவர் தான் அற்புதம் செஞ்சாரு, அற்புதம் செஞ்சதுனால இவற்றை இறைத்தன்மை வந்துருச்சு என்று நினைத்து யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறானோ, ஃபகத் ஹர்ரம் அல்லாஹு அலைஹில் ஜன்னா, சொர்க்கத்தை அல்லாஹ் அவனுக்கு ஹராமாக்கி விட்டான். நீங்க என்னைய மனுஷனிலையை தாண்டி நான் சில அற்புதங்கள் செய்யறதை பார்த்துவிட்டு எனக்கு எல்லா சக்தியும் இருப்பதாக நினைத்தீர்களே, ஆனால் ஃபகத் ஹர்ரம் அல்லாஹு அலைஹில் ஜன்னா, அவனுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். நார், அவர் தங்குற இடம் நரகம்தான். ஒமாலில் லாலிமீன மின் அன்சார், இந்த அநியாயக்காரங்களுக்கு எந்த உதவியாளரும் கிடையாது என்று அவர் சொல்கிறார். அப்ப இவ்வளவு அற்புதங்கள் செய்ததுக்கு பிறகு அந்த அற்புதங்களை கொண்டு நான் செஞ்சேன் அவர் சொன்னாரா, எனக்கு எல்லாம் முடியும் என்று சொன்னாரா, உங்களுக்கு எந்த தேவையா இருந்தாலும் என்கிட்ட வாங்க என்று சொன்னாரா, எனக்கே ஒரு தேவை ஏற்பட்டால் நான் செஞ்சுக்கிற முடியும் என்று சொன்னாரா, ஒண்ணுமே சொல்லல. அவர் என்ன சொல்றாரு, நான் அல்லாஹ்வுடைய அடியானா இருக்கிறேன், நானும் அல்லாஹ்வை தான் வணங்கணும், நீங்கள் அல்லாஹ்வை தான் வணங்கணும், நம்ம 2 பேரும் அல்லாஹ்வை தான் வணங்கணும், அதை விட்டுட்டு நீங்கள் என்னை வந்து அல்லாஹ்வுக்கு இணையாக்கி விட்டீர்கள் என்று சொன்னால் அது சொர்க்கம் ஹராமு,
நரகம் தான் தங்குற இடம் என்று ஈசா நபி சொன்ன ஒரு விஷயத்தை 5வது சூறாவில் 72வது வசனத்தில் எல்லாம் சொல்றான். அப்ப இவ்வளவு பெரிய அற்புதத்தையும் கொடுத்துட்டு அவர் மக்கள்கிட்ட என்ன வாதத்தை வைக்க சொல்றான்? உன்னை மனுஷன்னு போய் சொல்லு, உன்னை கடவுள் நினைக்க கூடாது. ஏன்னு கேட்டா ஏதோ மொத்தத்தில் எடுத்து பார்த்தா ஒரு 10 செஞ்சிருப்பாரு. அவர் கொடுத்த அற்புதங்கள் ஒரு 10 நடந்திருக்கு மொத்த வாழ்க்கையில. ஆனால் காலமெல்லாம் என்னவா இருந்தார்? அவரு மனுஷரா இருந்தாரு, எந்த ஒரு ஆற்றலும் இல்லாம இருந்தார். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வுடைய இந்த கோபத்தின் வெளிப்பாடு. எதுக்கு வெளிப்பாடு? அல்லாஹ் படைச்ச ஒரு படைப்பு என்று தெரிந்து கொண்டு அவரை கடவுள்ங்கிறது, கடவுளுடைய மகன்கிறது, அவருடைய தாயை கடவுளுடைய மனைவி மாதிரி சித்தரிக்கிறது. இந்த மாதிரி செய்யும் பொழுது அல்லாஹ்வுக்கு என்ன செய்யணும்? சரியான கோபம் வருகிறது. அந்த கோபத்துல என்ன வார்த்தையை பயன்படுத்துறான்னு கேட்டா, குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், ஃபமை யம்லிக் மினல்லாஹி ஷையன் இன் அராத அன் யுஹ்லிகல் மஸீஹ இப்ன மரியம் வ உம்மஹு வ மன் ஃபில் அர்தி ஜமீஆ. இந்த மசீஹ் என்ற ஈசாவையும் அவங்க அம்மாவையும் இந்த பூமியில் உள்ள அத்தனை பேரையும் நான் அழிக்க முடிவு செய்து விட்டால் எவன் காப்பாற்றுவாங்கிறான்? ஈசா நபியை அழிக்க நினைச்ச எவன்டா காப்பாற்ற? இவன் கடவுள் அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அல்லாஹ் இந்த கோபத்தை எப்படி காட்டுறான்னு கேட்டா, இவன் கடவுள் மாதிரி சித்தரிக்கிறான். பெரிய நபிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. அல்லாஹ் பொறுத்தவரைக்கும் அடிமை, நமக்கு தான் பெரிய நபி. அந்த மரியாதையெல்லாம் அல்லாஹ் பொறுத்தவரைக்கும் அவன் யாரு? அடிமை தானே. அந்த அடிமை தனது அடிமையா இருப்பவரை கடவுளாக்குறார்கள் என்ற கோபத்தின் வெளிப்பாடாக அல்லாஹ் என்ன செய்யறான்னா, நான் நினைச்சா ஈசாவையும் அழிப்பேன், நான் நினைச்சா உங்க அம்மாவையும் அழிப்பேன், நான் நினைச்சா உலகத்துல அத்தனை பேரும் அழிப்பேன், எவன் காப்பாத்துவான்? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள்ட்ட நீங்க போய் சார்ந்து நிக்காதீங்க. அவங்க வழிகாட்டி நேர்வழியை சொல்ல வந்தவர்கள், இறைவனுடைய செய்தியை பெற்று உங்களுக்கு தந்தவர்களே தவிர அவங்கள்ட்ட எந்த விதமான ஆற்றலும் சக்தியும் கிடையாது என்பதற்கு தான் இந்த வார்த்தையை சொல்றான். குல் நபியை நீங்கள் கேளுங்கள், ஃபமை யம்லிக் மினல்லாஹி ஷையா, அல்லாஹ்விடமிருந்து எவன் காப்பாற்றுவான்? இன் அராத அன் யுஹ்லிகல் மஸீஹ இப்ன மரியம், மரியமுடைய மகன் மசீகையும், ஓ உம்மஹு அவருடைய தாயாரையும், ஒமன் ஃபில் அர்தி ஜமீஆ பூமியில் உள்ள அத்தனை பேரையும் நான் அழிக்க முடிவு செய்து விட்டால் அவங்கள காப்பாற்ற எவன் இருக்கிறான்? அவங்கள நான் தான் காப்பாற்றணும். அப்ப அவங்கள போய் நீ காப்பாற்றக்கூடிய நினைக்கிறீங்களே என்று சொல்லி எல்லாம் என்ன செய்யறான்? அந்த வாசலையே, ஷிர்க்குடைய வாசலையே முழுமையாக அடைச்சிடறான். ஒரு மனிதரை கடவுள்னு நினைக்கிறதா இருந்தா இவருக்கு தான் அதிக தகுதி இருக்கு. அவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்கு. பிறப்பு அதிசயமா இருக்குது, இன்னைக்கு வரைக்கும் சாவாம இருக்கிறாரு, இனிமே தான் சாவ போறாரு, அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல உயர்த்தப்பட்டு இருக்கிறாரு, தந்தை இல்லாம பிறக்கிறாரு, பல அதிசயங்களை நிகழ்த்தி காட்டுறாரு. ஒரு ஆளை கடவுள்னு சொல்றாருன்னா இவரை சொல்லலாம்ங்கிற அளவுக்கு இவர் வாழ்க்கையில் அதிசயங்கள் இருக்கு. அல்லாஹ் என்ன செய்யறான்? தொலைச்சிருவான், அவரை அழிச்சிருவாங்கிறான். நான் நினைத்தேன் என்று சொன்னால் அவரையும் அழிப்பேன், அவங்க அம்மாவையும் அழிப்பேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கோபத்தை வெளிப்படுத்துறான் என்று சொன்னால், அப்ப நம்ம மகான் பெரியாருக்கெல்லாம் என்ன இருக்கு? அல்லாட்ட ஒன்றும் கிடையாது. அதை விளங்கிக்கணும். அவங்களும் அல்லாஹ்வுக்கு பயந்து தான் வாழ்ந்தாக வேண்டியவங்களா இருக்கிறாங்க. இது 5வது சூறாவில் 17வது வசனத்தில் இருக்கிறான், சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி மறுமை நாள் அவளை விசாரிக்கிறான். எல்லாரையும் விசாரிப்பான். எல்லாரையும் விசாரிக்கிற நமக்கு சொல்லி தரல, இவரை விசாரிக்க போறதை எடுத்து காட்டுறான். இன்னும் விசாரணை நடக்கல, இனிமேல் நடக்க போகுது. ஈசா நபியை நான் எப்படி விசாரிப்பேன் என்பதை அல்லாஹ் என்ன செய்யறான்? மஹ்ஷர்ல நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை நமக்கு எடுத்து காட்டுறான். எதுக்காக வேண்டி? நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் அவர் கடவுள் கிடையாது, அற்புதம் செஞ்சதுனால அவருக்கு எந்த ஒரு ஆற்றலும் கிடையாது என்பதை இந்த மக்களுக்கு விளக்குவதற்காக வேண்டி சொல்றான். அவன் ஈசா நபி கேட்கிறான், அந்த குல்தலின்னாஸ், ஈசாவே மரியமுடைய மகன் மசீஹே நீ தான் சொன்னியா, இத்தகைய உனி உண்மையா இலாகைன்னு மிந்தோனில்லா, என்னையும் என்னையும் என் தாயாரையும் நீங்கள் கடவுளா ஆக்கி கொள்ளுங்கள் நீ தான் சொன்னியா? எல்லாரும் உன்னை தான் கடவுளுங்கிறாங்க, உன்னை கடவுள் மகங்கிறாங்க, உன் கடவுளுடைய மனைவி மாதிரி உன்னுடைய தாயாரை சொல்றேன், அது ஒரு கடவுளுங்கிறாங்க. அப்ப என்னையும் எங்க அம்மாவையும் கடவுளாக்கி கொள்ளுங்கள் என்று நீ தான் மக்களுக்கு அல்லாஹ்வுக்கு தெரியும் அவர் சொல்லலன்னு. அவர் சொல்லலைங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும். எதுக்காக கேட்கிறான்? எல்லாரும் கூடி இருப்பாங்க, அனைத்து மக்கள் நாமெல்லாம் அங்க நிற்போம், எல்லா மக்களும் இருப்பாங்க. கடவுள்னு அவர் சொன்னாங்க, அவங்களும் நிற்பாங்க. கடவுளுடைய மகன் சொன்னாங்க, அவங்கெல்லாம் இருப்பாங்க. எல்லாரும் இருக்கக்கூடிய இந்த மகிழ்ச்சியர் பெருவழிகளை வைத்து அல்லாஹ் விசாரிக்கிறான், நீ தான் இப்படி சொன்னியா? அப்படி அவர் என்ன செய்வாரு? மா குல்துலகம் இல்லாம அமர்த்தனி பிகி, யாரெல்லாம் நீ எதை எனக்கு கட்டளை இட்டாயோ அதை தவிர வேற ஒன்றும் நான் சொல்லலையே. என்ன கட்டளை இட்டாய்? அனேபுதுல்லாஹ ரப்பி வ ரப்பக்கும், உங்கள் இறைவனும் என் இறைவனுமாகி அல்லாஹ்வை வணங்குங்கள், இதைத்தானே நான் சொன்னேன், வேற ஒண்ணுமே நான் சொல்லலையே. குன்து அலைஹிம் ஷஹீதம் மா தும்து ஃபீஹிம், நான் அவங்களோட கலந்து வாழும் பொழுது அவங்கள கண்காணிச்சுட்டு இருந்தேன். நான் வாழ்ந்த காலத்துல என்னையாவது என்ன கடவுள் மகன் சொல்லியிருந்தா தடுத்திருப்பேன், கடவுள்னு சொல்லி இருந்தால் கண்டிச்சிருப்பேன், தடுத்து நிப்பாட்டி இருப்பேன். நான் அவர்களோடு இருந்த வரைக்கும் அவர்களை நான் பார்த்து கொண்டிருந்தேன். பலம்மா தவப்பைத்தனி, என்னை நீ கைப்பற்றி கொண்ட பிறகு என் கண்ட்ரோல்ல அவங்க இல்லை. குன் தந்த ரகீப் அலைஹிம், அவங்கள கண்காணிக்கிறது உன்னுடைய வேலை.
அவன் என்ன மாதிரி போனா என்ன எது கேட்கிற, அவங்க என்னை கடவுள் மகன் சொன்னாலும் கடவுள் என்று சொன்னாலும் அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லையே. நான் அவங்களோட வாழும்போது இதை சொல்லியிருந்தானே, ஏனால் நான் தடுத்திருப்பேன், கண்டிச்சிருப்பேன், திருத்தி இருப்பேன், அறிவுரை சொல்லியிருப்பேன். அப்ப என்னை உயர்த்தி கொண்ட பிறகு, என்னை கைப்பற்றி கொண்ட பிறகு அவர்கள் இந்த மாதிரி செய்திருப்பார்களே, ஆனால் அதற்கு எனக்கு பொறுப்பு இல்லை என்று சொல்லிட்டு இன்னொன்னையும் கேட்கிறாரு. இன் அதிபுகும் இன்னும் இபாதுக்க, அவங்கள நீ மன்னிக்கிறதா இருந்தாலும் உன் அதிகாரம், உன்னோட அடியார்கள். நீ தண்டிக்கிறதா இருந்தாலும் நான் குறுக்கிட மாட்டேன், என்ன வேணாலும் செஞ்சுக்க. கைவிட்டுருவாங்க. இவங்க நினைப்பாங்க நம்ம ஈசா நபி வந்துட்டாங்க, அல்லாட்ட பேசுவாங்க, விசாரிச்சு நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்னு எல்லாரும் நினைக்கிற அளவுக்கு அந்த விசாரணை மன்றத்தில் அவர் நிப்பாட்டி கேட்டுட்டு அப்ப என்ன செய்வான் அல்லாஹ் ஈசா நபி என்ன சொல்லுவாங்க, கைவிட்டுவாங்க. அதை காட்டுவான் அல்லாஹ், இறைவா இன் அதிபுகும் இன்னும் இபாதுக்க, நீ அவர்களை தண்டிப்பதாக இருந்தால் அவங்க உன்னுடைய அடியார்கள், உனக்கு அது ரைட் இருக்கிறது, நான் அதை தலையிட முடியாது. நீ நினைச்சா மன்னிக்கவும் செய்யலாம், மன்னிப்பதாக இருந்தால் அவருடைய கருணையை சார்ந்தது என்று சொல்லி இவர்களை கைவிட்டு விடுவார்கள் என்கிற ஒரு சம்பவத்தையும், நாளை நடக்கக்கூடிய சம்பவத்தை 5வது சூறாவுல 116, 117, 118 வசனங்களில் எல்லாம் என்ன செய்யறான், சொல்லி காட்டுகிறான். அப்ப ஈசா நபி இந்த விசாரணையின் மூலம் என்ன சொல்ல வர்றான்னு கேட்டா, அவர் எவ்வளவு அற்புதங்கள் நிகழ்த்தி இருந்தாலும் சரி, அவர் தனக்கு இறைவனுடைய தன்மை இருப்பதாக சொல்லி இருந்தாருன்னா வசம் மாட்டிருப்பாரு. அவர் சொல்லவே இல்லை. சொல்லாட்டா நான் கேட்கிறேன், நீ தான் சொன்னியா, இந்த மாதிரி மக்களுக்கு போதிச்ச நீதானா என்று கேட்கிறான். அதை கூட ஈசா நபி என்ன செய்வாங்கன்னு கேட்டா, யாரெல்லாம் இப்படி கேட்கறிய, நான் சொன்னதான் உனக்கு தெரிஞ்சிருக்குமே, தாலமும் மாஃபி நப்சி ஒரு ஆலமும் மாஃபி நப்சிக்க, என் மனசுல உள்ளது உனக்கு தெரியும், உன் மனசுல எனக்கு தெரியவில்லை, நான் சொல்லலை என்று தெரிந்து கொண்டே எண்ணத்தில் நீ கேட்கிறாய், என்ன எண்ணத்தில் கேட்கிறாய் எனக்கு தெரியவில்லை, என் மனசுல உள்ளது உனக்கு தெரியும், உன் மனசுல உள்ள எனக்கு தெரியாது என்றும் அந்த இடத்துல செய்வாரு, மறுத்துருவாரு. அப்ப அற்புதங்கள் செஞ்ச நபிமார்களை ஒரு பக்கம் பார்க்கிறோம், அவர்கள் அல்லாஹ் எந்த இடத்துல வச்சிருக்கிறான் என்பதையும் பார்க்கிறோம். அற்புதங்கள் செய்வதை தூதர் என்று நிரூபிப்பதற்கு தான் காட்டுறான், அவருக்கு பெரிய தர்ஜா கொடுப்பதற்காக இல்லை, அவர் கடவுள் தன்மை கொடுப்பதற்கு கிடையாது, அவரை அல்லாஹ் தான் அனுப்பினான் என்று மக்கள் நம்பணுமாக இருந்தால் நம்புற மாதிரி சில அற்புதங்களை கொடுக்கணும். மனிதர்கள் செய்ய முடியாத சில காரியங்களை அவங்க செஞ்சாதான் ஓ இவர் இறை தூதர்ங்கிறாரு, அதுக்கு ஆதாரத்தை காட்டுறாரு என்று அந்த மக்கள் நம்புவாங்க. அப்ப இறை தூதர்களை நிரூபிப்பதற்காக வேண்டித்தான் அற்புதமே தவிர மற்ற எல்லா நேரங்கள்லையும் அவங்க மனிதர்களாகத்தான் என்ன செஞ்சாங்க, முழுக்க மனிதர்களாகத்தான் வாழ்ந்தார்கள் என்பதற்கு இந்த ஈசா நபியுடைய வரலாறு ஒரு சான்றா இருக்கிறது. அதே மாதிரி அவர்களை கொன்ற சம்பவங்களை கொன்றார்கள் அவங்க நம்புறாங்க. நம்ம என்ன நம்புறோம், கொல்லலன்னு நம்புறோம். கொல்லட்டும் கொல்லாம இருக்கட்டும், அவர் பயந்து ஓடினாரா இல்லையா, எதிரிகள் கை ஓங்குனுச்சா இல்லையா, இவர் கடவுள் தன்மை உள்ளவராக இருப்பாரே, ஆனால் இவரை கொல்லணும்னு முதல்ல நினைப்பு வருமா ஒருத்தனுக்கு? எல்லாரும் திரண்டு வந்தா கூட கூட்ட நெருங்க முடியுமா? நெருங்க முடியாது. அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, ஒமா கத்தலூஹு, அவர்கள் அவரை கொல்லவில்லை, ஒமா சலபூஹு, அவரை சிலுவையிலும் அறையவில்லை, சிலுவையில் அறைந்ததா அவங்க நம்பிட்டு இருக்கிறாங்க. ஒலாக்கின் சுப்பிகலகும், அங்க ஆள் மாறாட்டம் செய்யப்பட்டுச்சு. ஈசா நபின்னு நினைச்சு வேற ஒரு ஆளை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அந்த வேற ஒரு ஆளைத்தான் சிலுவையில் அரைஞ்சாங்க, வேற ஒரு ஆளைத்தான் கொன்றாங்க. நம்ம இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் ஒலாக்கின் சுப்பிகலகும், அவர்களுக்கு ஆள் மாறாட்டம் செய்யப்பட்டது. அதுல யார் முரண்பட்டு நிற்கிறார்கள், அவங்க சந்தேகத்தில் இருக்கிறார்கள், அவரை கொல்லவில்லைன்னு சொல்லிட்டு ஒமா கத்தலு யகீனா, உறுதியாக திட்டமாக அவரை கொல்லவே இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தி எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அப்ப ஈசா நபியை கொல்றங்கிற பிரச்சனை எதுக்கு வருது? அவர் இந்த பிரச்சாரத்தை செய்கிறார், அற்புதங்களை காட்டி தூதர் என்று நிரூபித்து விட்டு செய்கிறார், ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. அற்புதத்தை காட்டினாலும் மனுஷரா பாக்குறாங்க. ஏன் பாக்குறாங்க? அவர் அதை 1-2 செஞ்சார், அவ்வளவுதான். இவர் பெரிய கடவுள் தன்மை பெற்றவரா இருந்தா நினைச்சான்னா கிட்ட நெருங்கி இருப்பானா? அவங்களே இப்படி விளங்கி வச்சிருந்தாங்க, இவர் விரட்டலாம், இவரை பிடிக்கலாம், இவரை கொல்லலாம், இவரை சிலுவையில் அறையலாம், இவரால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற அளவுக்கு தானே அவங்க செஞ்ச அற்புதம் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. அந்த அற்புதம் அவரே செய்யக்கூடியவராக இருந்தா பயந்துருப்பானுல. அவருக்கே பெரிய அற்புதம் செய்யற ஒரு ஆற்றல் இருந்தா, செத்தாளுன்னா உயிராக்கிறார், இவரை கொண்டு பிடிச்சி போனா நம்மளை காலி பண்ணிடுவாரு அப்படின்னாச்சும் பயம் வந்துச்சு அவங்களுக்கு. வரல. ஏன் வரல? அந்த பயம் ஊட்டும் விதமாக ஈசா நபி நடக்கல. என்னுடைய ஆற்றல் என்று சொல்லவில்லை, எனக்கு ஏழும் என்று சொல்லவில்லை, எனக்கே ஏழாதுப்பா, ஒண்ணுமே முடியாது. இப்ப நடந்து அல்ல சொன்னதுனா நடந்து, இல்லைன்னா இல்லை, அவ்வளவுதான். மற்றபடி நானும் மனுஷன் தான் அவர் சொன்னதுனாலதான் அவரை கொல்லுவதற்கு முயற்சி பண்றாங்க. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, அவரை தன்னளவில் உயர்த்தி கொண்டாஹி, தன்னளவில் அல்லாஹ் உயர்த்தி கொண்டான் என்று சொல்லி உயர்த்தித்தான் காப்பாத்துறானே தவிர அவங்கள ஈசா நபி அவங்க கொல்லலன்னு வருது. அப்ப கொல்லல என்றாலும் கொல்வதற்கு முயற்சி பண்ணாங்களா இல்லையா?
ஓடி ஒளிஞ்சாரா இல்லையா? மற்றவங்க அவங்க நம்பிக்கை பிரகாரம் காட்டி கொடுத்தாங்களா இல்லையா? காட்டி கொடுத்தாலே என்ன அர்த்தம்? ஒளிஞ்சாருன்னு அர்த்தம். ஒளியாம நிற்கிறாளையா காட்டி கொடுப்பாங்க? அவரை என்ன செஞ்சாங்க? 30 காசு காட்டி கொடுத்தார்கள்னா எப்படியாவது தப்பிச்சு ஓடி போயிருக்கிறான்னு விளங்குறோம். அப்ப அந்த மாதிரி எல்லாம் நடந்தது எதை காட்டுகிறது என்று சொன்னால், என்ன அற்புதத்தை கொடுத்தாலும் சரி மனுஷன் தான். மனுஷன்கிற ஸ்டேஜை தாண்டி ஒன்றும் செய்ய முடியாது. அல்லாஹ் செய்கிற எந்த ஒரு காரியத்தையும் அவர்களால் நிகழ்த்த முடியவே முடியாது என்பதுக்கு தான் இதை காட்டணும். அதே மாதிரி என்ன செய்யறாங்கன்னா, மக்கரு மக்கரல்லாஹ், அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள், அல்லாவும் சூழ்ச்சி செய்தான். வல்லாஹு கைருல் மாக்கிரீன், இவர் விஷயமா தான் அல்லாஹ் சொல்றான். அவங்க என்ன சூழ்ச்சி செஞ்சாங்க? கொள்ள சூழ்ச்சி பண்ணாங்க. நான் என்ன சூழ்ச்சி பண்ணேன்? வேற ஒரு ஆள் அவர் மாதிரி கொண்டு நிப்பாட்டி வச்சு அவரை கொள்ள விட்டுட்டு இவரை காப்பாத்திட்டேன். நான் சூழ்ச்சி உன்னை விட நல்லா செய்வேன்டா நல்லா சொல்லி காட்டுறான். அதுலயும் அவருடைய திறமையை கொண்டு தப்பிச்சார் நல்லா சொல்லவே இல்லை. அவர் மேல உயர்த்தப்பட்டார, அவருடைய திறமையை கொண்டு ஆற்றலை கொண்டு மேல பறந்து போய் விட்டார் நல்லா சொல்றான். அவங்க சூழ்ச்சி பண்ணாங்க, நானும் சூழ்ச்சி பண்ணேன், நான் அவங்களோட நல்லா சூழ்ச்சி பண்ணுவேன் என்று சொல்லி அந்த ஈசா நபியை அல்லாஹ் காப்பாத்துக்கிறான். அப்ப நபிமார்கள் செய்கிற அற்புதங்கள் எல்லாமே அல்லாவின் அனுமதியோடு தானே தவிர அவங்களா செய்யறது கிடையாது. அப்படி எவ்வளவு பெரிய அற்புதத்தை செஞ்சாலும் சரிதான், அது மிகச்சில எண்ணிக்கையில் இருக்குமே தவிர மற்ற வாழ்நாள் முழுவதும் அவங்க எல்லாரையும் போல மனசுல தான் இருந்தாங்க. கவலைப்படுவாங்க, நோய்படுவாங்க, வருத்தப்படுவாங்க, முதுமை அடைவாங்க, பசி தாகத்தில் தவிப்பாங்க, எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் உள்ளாவார்கள். மனிதர்களை போலத்தான் அவங்க அனைத்தையும் சந்திச்சாக வேண்டி இருக்கிறது என்பதற்கு தான் ஈசா நபியுடைய வரலாறை சொல்லி காட்டுகிறான். இன்னும் பல நபிமாருடைய அற்புதங்களை எடுத்து பார்த்தாலும் அற்புதங்களை நல்லா சொல்லுவான். அவர் மனுஷராக இருந்தாலும் சேர்த்து நிரூபிச்சிருவான். வெறும் அற்புத கதைகளா சொல்ல மாட்டான், அற்புதத்தையும் சொல்லுவான். அற்புதத்துக்கு பிறகு அவர் என்னவா இருந்தாரு? மனுஷராக தான் இருந்தாரு. அவரால் ஒன்றும் செய்ய முடியல. அல்லாஹ் கொடுத்திருக்க அனுமதி கொடுத்த அந்த 4-5 விஷயத்தை தவிர, அந்த 10-15 விஷயத்தை தவிர மற்ற எந்த விஷயத்திலையும் அவர் சக்தி பெற்றவராக இருக்கவில்லைங்கிற முத்திரையும் சேர்த்து தான் அற்புதங்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது குறித்த கூடுதல் விவரங்கள் இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தடுத்த வாரம் பார்ப்போம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, 2 வாரத்துக்கு முன்னாடி முஸ்லீம்கள் மக்கள் தொகையை அதிகரிச்சுட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு அரசாங்கத்துடைய உதவியை செய்வதான்னு சொல்லி நினைஞ்சாரு பிரதமர் பேசினார். அதுக்கு சார்பாக என்ன செஞ்சார்னா, ஒரு அறிக்கை வேற பொய்யான ஒரு அறிக்கை, முஸ்லீம்கள் 45% அதிகமாகிவிட்டார்கள்னு பொய்யான அறிக்கை வேற வெளியிட்டிருந்தார். பொது மேடையில் இந்த மாதிரி எல்லாம் பேசிடுவாங்க. செய்தியாளர்கள்ட்ட மாட்டிக்கிட்டாரு. யாரு? நேற்றைய தினம் மோடி என்ன செய்யறாருன்னு முந்த நாள் செய்தியாளர்களை சந்திக்க மாட்டாரு. இந்த தேர்தல் நேரத்தில் சந்திக்க வேண்டிய தேவை ஏற்படுது. தேர்தல் இல்லாத நேரமாக இருந்தால் அவர் நிருபர்களை சந்திச்சதே கிடையாது. அப்போ செய்தியாளர்கள் சந்திச்சு என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி முஸ்லீம்கள் எண்ணிக்கை பெருகிட்டு போகிறாங்க என்று சொல்கிறீங்களே, இதையே இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, முஸ்லீம்னு நான் சொல்லலையே, பொதுவாக தானே சொன்னேன், எல்லாரும் மக்கள் தொகை அதிகமாக்குறவங்களுக்கு எதுக்கு உதவி செய்யணும் அப்படித்தான் நான் சொன்னேன், முஸ்லீம்னு நான் சொல்லலையே, முஸ்லீம் என்று ஒரு பிரித்து பார்த்துருந்தாலும் நான் அரசியலுக்கு தகுதியற்றவன் ஆயிட்டேனே அப்படின்னு சொல்லி இவர் எந்த செட்டிங் பண்ணார் அது பொய்ன்னு ஒத்துக்கிட்டா இருப்பார். இவர் தான் செட்டிங் பண்ணார். பிரதமர் அலுவலகத்திலிருந்து அந்த அறிக்கையை வெளியிட்டாங்க. இந்த அறிக்கை முஸ்லீம்கள் 2020 வரைக்கும் இணைஞ்சிட்டாங்க, 47% அதிகமாயிட்டாங்கிற செய்தியை பரப்புனதே இவர் தான். இவருடைய துறையிலிருந்து தான் பரப்பப்படுகிறது. இதை வச்சு தான் எல்லா அமைச்சர்களும் பேசினார்கள், முஸ்லீம்கள் ஜாஸ்தி ஆகிட்டாங்க, முஸ்லீம்கள் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கிறாங்கன்னு. அப்படி சொல்லி இருந்து அவர் இணைஞ்சிருக்கானு, ஆமா உள்ளதான் சொன்னேன், அப்படி பேசினேன், அறிக்கை இருக்குது, ஆதாரம் இருக்குது, புள்ளி விவரம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கானே. நிருபர்கிட்ட சொல்ல முடியல, கேட்டுருவாங்க. அது எப்படி பண்ணுற ஜனத்தொகையை கணக்கெடுக்க முந்தி எப்படி புள்ளி விவரத்தை எடுத்துன்னு கேட்பானா இல்லையா? 2020 வரைக்கும், இப்போ 2010க்கு முன்னாடி கணக்கெடுப்பு நடத்தப்படல. 2020 வரைக்கும் உள்ள கணக்கெடு இப்படி வெளியிட்டான்னு ஒரு கேள்வி கேட்டா இவருக்கு ஆன்சர் பண்ண முடியாது. அதுக்காக என்ன பண்ணாருன்னா, நான் சொல்லிட்டாரு. அப்ப என்னவாயிடுச்சு, முஸ்லீம்கள் மக்கள் தொகை பெருகி கொண்டிருக்கிறார்கள் சொல்லி பிரம்மாண்டம் கட்டி பிரச்சாரம் பண்ணி எல்லாத்துலையும் முகநூல்கள் எல்லாம் பரப்பி மீடியாக்கள்லாம் விளம்பரம் பண்ணி மந்திரிகள் பேச விட்டு செஞ்ச அந்த விஷயம் புசுறு போச்சு. ஒரு பலூன் மாதிரி உடஞ்சி போச்சு பாருங்க. உங்களுக்கு பூதாகாரமா கொண்டு போய் இந்துக்கள் மத்தியில் வெறுப்பை ஏற்றுறதுக்காக இவ்வளவு வேலை செஞ்சு ஒரு நிருபர் கேட்ட ஒரு கேள்வி, ஒரு குண்டூசி தான் அந்த கேள்வி, ஒரு கேள்விதான் பொசு கொண்டு போய் நினைச்சிட்டாரு. இல்லை நான் எல்லாரையும் தான் சொன்னேன், யாரெல்லாம் அதிக மக்கள் பெறுகிறாங்களோ அவங்கள தான் சொன்னேன், முஸ்லீம் நான் சொல்லவே இல்லையே, முஸ்லீம் இந்த நான் பிரித்து பேசலை. இப்பதான் பேசினார், அந்த கருத்தெல்லாம் பேசினாரு. இந்த பல்டெரிக்கிறது நமக்கு என்ன இருக்குது, இவங்க ஆதாரமற்று பேசுகிறார்கள் என்பதை பிரதமர் வாயினால் எல்லாம் என்ன செய்யறான்,
அதை வெளிப்படுத்துகிறான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தகவலுக்கு வேண்டிய. அஸ்ஸலாமு அலைக்கும்.